திருப்பூரில் 20 பள்ளி மாணவர்களின் உயிரை காப்பாற்றிவிட்டு உயிர் நீத்த வேன் ஓட்டுநர் மலையப்பனுக்கு வெள்ளக்கோயில் பள்ளியில் இரங்கல் கூட்டம் நடத்தப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர். பாலாஜி, விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, அதாவது நேற்று முன்தினம் சேமலையப்பன் என்பவர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியைச் சேர்ந்த இவர் தனியார் பள்ளியின் வாகன ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவர் நேற்று முன்தினம் பள்ளி நிறைவடைந்து மாணவர்களை அழைத்துக் கொண்டு அவர்களது வீட்டிற்கு அனுப்பும் வழியில் இடையிலேயே அவருக்கு மாரடைப்பானது ஏற்பட்டது. அதன் அறிகுறிகள் தென்பட்டவுடனே சாலை ஓரமாக நிறுத்தி அந்த வாகனத்தில் பயணித்த 20 மாணவர்களையும் காப்பாற்றிவிட்டு அவர் அதே இடத்தில் நெஞ்சுவலியால் உயிரிழந்தார். இந்த சம்பவமானது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் இதனை குறிப்பிட்டு தமிழக முதலமைச்சர் இரங்கல் தெரிவித்ததுடன் அந்த சேமலையப்பன் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் வழங்க உத்தரவிட்டார். அதனையடுத்து இன்று திருப்பூர் காங்கேயம் பகுதியில் இருக்கக்கூடிய அவரது பெற்றோர் மற்றும் மகன்களுக்கு தமிழக செய்தித்துறை அமைச்சர் மு.ப. சாமிநாதன் அவர்கள் சென்று அந்த காசோலையை வழங்கினார். தற்பொழுது இதனை அடுத்து அந்த பள்ளியில், அதாவது குறிப்பிட்ட தனியார் பள்ளியிலும் இன்று சேமலையப்பனுக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக காப்பாற்றப்பட்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என இரங்கல் நிகழ்ச்சியை நடத்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை நாம் இங்கு இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியரிடம் கேட்கலாம். வணக்கங்க. இப்போ இந்த சம்பவமானது நடந்திருக்கு. ஒரு 20 மாணவர்களோட உயிரை காப்பாத்திட்டு சேமலையப்பன் உயிரிழந்திருக்காரு. இந்த சம்பவம் தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சம்பவம் தொடர்பாக நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, அவருக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறோம். அவரோட ஆன்மா சாந்தி அடைக்கிறதுக்கு எங்களோட ஏஎன்வி பள்ளி நிர்வாகம் சார்பாக நாங்கள் அவருக்கு ஆன்மா சாந்தி அடைக்க நாங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். அவரோட குடும்பத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா அவரோட மனைவி அந்த வேன்குள்ளேயே இருந்திருக்காங்க. அவர் உயிர் போகிற அந்த அறிகுறியில சுதாரிச்சு குழந்தைங்களை காப்பாற்றணும்னு நினைச்சதே ரொம்ப பெரிய விஷயமா நாங்கள் பார்க்குறோம். அதனால அவங்க குடும்பத்துக்கு எங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம், எங்களோட நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் முதலமைச்சருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா இந்த விஷயம் இவ்வளவு தூரமா பரவி அவரோட குடும்பத்துக்கு உதவி செஞ்ச முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள் ஏஎன்வி பள்ளி நிர்வாகம் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். அதாவது நெஞ்சுவலி ஏற்பட்ட ஒரு அவசர நிலையிலும் பேருந்தை உடனடியாக சாலையோரம் நிறுத்தி மாணவர்கள் உயிரை காப்பாற்றி அவருக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். பாலா, நன்றி பாலாஜி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.